பழமையான மொழி, பண்பட்ட மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனும் இனிய செந்தமிழ் மொழியான எம் தாய்மொழியை வாழ்வாங்கு வாழ வைத்து கொண்டிருக்கும் வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் சௌதா பேகம். நான் கடந்த 15 வருடங்களாக ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு வருகிறேன். இன்று உங்கள் முன் உரையாட இருக்கும் தலைப்பு உலக உணவு பாதுகாப்பு தினம் பற்றியது. இக்காலகட்டத்தில் உலக உணவு பாதுகாப்பு தினம் பற்றி விவரிப்பது மிகவும் இன்றியமையாததாகும். பாதுகாப்பு என்றால் பொதுவாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும். அதாவது நாமே நம்மை ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள நம்மால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையோ செயல்களையோ குறிப்பதாகும். சாலை பாதுகாப்பு, மனித பாதுகாப்பு, விலங்குகள் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று உலக உணவு பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமாகும். இதை வலியுறுத்தும் வகையில் உலக உணவு பாதுகாப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூன் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனுடைய முக்கிய குறிக்கோள் உணவினை பாதுகாப்பு முறைகளை பற்றிய தெளிவான சிந்தனையை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதாகும். பாதுகாப்பற்ற உணவினால் ஏற்படும் தீங்கை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு பரப்புவதே இதனுடைய முதல் குறிக்கோளாகும். உணவு நம் உடலுக்கு தேவையான சக்தியை அளிக்கிறது. மேலும் நம் உடலின் வளர்ச்சியை பாதுகாக்கிறது. நோயற்ற வாழ்வை தந்து நம் மனநலத்தையும் மேம்படுத்துகிறது. உணவுகள் ஆன்மா, மனம், மூளை, மகிழ்ச்சி என்ற 5 அம்சங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையனாகவே இருக்கின்றன. மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஒரு அடிப்படையான தேவை உணவாகும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்கிறது புறநானூறு. மனிதன் முதலில் உழைக்க ஆரம்பித்ததே தன்னுடைய ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான். அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு கொடுக்கப்படும் உணவானது ஆரோக்கியமாக இருக்கிறதா, பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு கவலையே மிஞ்சுகிறது. முன்பெல்லாம் நம் முன்னோர்கள் பாரம்பரிய உணவை பக்குவமாக உட்கொண்டனர். உணவு உண்ணும் நேரத்தை கூட நம் முன்னோர்களும் சித்தர்களும் மிகவும் நேர்த்தியாக பின்பற்றினர். அதாவது நாளின் முதலாவது உணவை சூரிய உதயத்திற்கு பின் 1.5 மணி நேரத்திற்குள்ளும், 2வது உணவை சூரிய உதயத்திற்கு பின் 6 மணி நேரத்திற்குள்ளும், 3வது உணவை சூரியன் மறைந்ததற்கு பின் 3 மணி நேரத்திற்குள்ளும் உட்கொண்டனர். இவ்வாறு தன்னுடைய உணவு உட்கொள்ளும் நேரத்தையும் மிகவும் நேர்த்தியாக பின்பற்றினர். அது மட்டும் இல்லாமல் நமது முன்னோர்கள் தங்கள் உண்ணும் உணவை சுவையின் அடிப்படையில் அறுசுவைகளாக பிரித்து உண்டனர். இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, துவர்ப்பு என்று அறுசுவை உணவுகளை உண்டனர். அதுவும் அறுசுவை உணர்வை உண்டதால் நமது உணவு செரித்தலுக்கு தேவையான நீர்மங்கள் நன்கு சுரக்கப்பட்டு உணவு நன்கு செரிக்கப்படுகிறது என்பதையும் உணர்ந்திருந்தனர். மேலும் கம்பு உடலுக்கு தெம்பு, சாமை உண்டால் ஆமை வயது, திணை இதயத்திற்கு துணை, வரகு உண்டால் நெடுங்காலம் பார்க்கலாம், குதிரை பலம் பெற குதிரைவாலி, கேழ்வரகு சர்க்கரையே விலகு, சோம்பல் நீக்கும் சோளம் என்றும் இளைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொல்லும் என்று தன்னுடைய உணவுகளை பகுத்தறிந்து உண்டு மகிழ்ந்தனர். எனவேதான் நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் நோயின்றி நீண்ட நாள் வாழ முடிந்தது. இன்று நம்மில் சிறியவர் முதல் பெரியவர் வரை கம்பு, சோளம், திணை, கேழ்வரகு என்பதை மறந்து மைதா மற்றும் மயானிஸ் பொருட்களை விரும்புவதோடு பீஸா, பர்கர், ஹாட்டாக், சிக்கன் ஃப்ரை, நூடுல்ஸ் என்று தங்களுடைய உணவு முறைகளை மாற்றி அமைத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வெறும் சுவைக்காக மட்டுமே உணவை உட்கொள்ளும் பழக்கம் நம்மிடையே அதிகமாக காணப்படுகிறது. தற்போது உலகமயமாக்கலின் கலாச்சாரத்தினால் நாம் முன்னோர்களின் வாழ்வியல் முறைகளை மறந்துவிட்டோம் என்பதே உண்மை. இது மிகவும் வருத்தத்திற்குரியதே. எனவே இனிவரும் தலைமுறைக்கு நம் முன்னோர்களின் வாழ்வியல் முறைகளையும் உணவு பாதுகாப்பு முறைகளையும் எடுத்து செல்வது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். மேலும் நாம் உண்கின்ற உணவில் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கிறதா என்பதையும் பார்த்து நாம் உணவு சாப்பிட வேண்டும். மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து இவை 3 உணவுகளை நாம் உட்கொள்வது மிகவும் அவசியமாகும். மேலும் நாம் சாப்பிடுகின்ற உணவில் கனிமச்சத்துக்கள், ABC, வைட்டமின்கள் இருக்கிறதா என்பதை உணர்ந்து நாம் சாப்பிட வேண்டும். 2013ஆம் ஆண்டு இந்தியாவின்
உணவு உற்பத்தியில் 50% அதிகரிப்பு இருந்த போதிலும் உலகின் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளில் 1/3 பங்கு இந்தியாவில் வாழ்கின்றனர். இந்தியாவில் 2020ஆம் ஆண்டில் தேசிய உடல் பருமன் விகிதம் பெண்களுக்கு 40% அதிகமாக உள்ளது என்று தெரிய வருகிறது. அதனால் நீரிழிவு, புற்றுநோய் மற்றும் நாள்பட்ட சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் தான் நம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவுப் பொருட்களை உண்ண வலியுறுத்த வேண்டும். அவர்களுக்கு பிஸ்கெட், சாக்லேட், ஐஸ்கிரீம் போன்றவைகளை தவிர்த்து சிறுதானியங்களால் செய்யப்பட்ட பலகாரங்களை செய்து கொடுத்து உண்ணச் சொல்ல வேண்டும். மேலும் அவர்களை தினமும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை உண்ண வலியுறுத்த வேண்டும். சத்தான குழந்தைகளின் வீதத்தை மாற்ற இந்திய அரசு பல நலத்திட்டங்களை தொடங்கியுள்ளது. இவற்றில் ICDS, NCF மற்றும் தேசிய சுகாதார கமிஷன் அமைத்தல், பருப்பு வகைகள் மற்றும் திணைகளை பொது விநியோக முறைக்கு சேர்ப்பது மற்றும் பள்ளியில் காலை உணவு, மதிய உணவு திட்டத்தை தொடர்வது ஆகியவற்றை அரசு செவ்வனே செய்து வருகிறது. மக்களுக்காக உணவு பாதுகாப்பு மசோதாவை இந்திய நாடாளுமன்றத்தில் 2013இல் தாக்கல் செய்தது. இதன் மூலம் உணவு பாதுகாப்பு நுகர்வோருக்கு அவர்கள் வாங்கும் உணவின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கை அளிக்கிறது. உணவு கெட்டு போகாமல் இருக்க பல முறைகளை கையாளலாம். குளிரூட்டுதல், உறைய வைத்தல், உலர வைத்தல், உப்புக்களில் அடைத்தல், சர்க்கரை பாகிடுதல் போன்ற எளிய முறைகளை நாம் பயன்படுத்தலாம். மேலும் உணவை சேமிப்பு வைப்பதற்கும் பல முறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த முறைகளானது உணவை கெட்டு போகாமல் இருப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உணவு பாதுகாப்பு முறைகளான குளிர்வித்தல் என்பது உணவை 4 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலையிலிருந்து வைப்பதாகும். இதன் மூலம் நுண்ணுயிர்கள் வளர்வதை தடுக்கலாம். உறைவித்தல் என்பது உணவை 18 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலையில் சேமித்து வைத்து உணவை நீண்ட நேரம் பாதுகாத்து வைப்பதாகும். உலர வைத்தல் என்பது உணவுப் பொருள்களில் உள்ள நீரின் அளவை குறைத்து நுண்ணுயிர்கள் வளர்வதை தடுப்பதாகும். மேலும் ஊறுகாய் போன்ற உணவுப் பொருள்களை உப்பு, புளிப்பு போன்றவற்றை சேர்த்து நுண்ணுயிர்கள் வளர்வதை தடுத்து பாதுகாப்பும் முறையாகும். மேலும் வெற்றிட பேக்கிங் மூலம் உணவுப் பொருட்களில் உள்ள ஆக்சிஜனை நீக்கி நுண்ணுயிர்கள் வளர்வதையும் தடுக்கலாம். இவ்வாறு நாம் உண்ணும் உணவை பல்வேறு வழிகளில் நாம் பாதுகாத்து வைக்கலாம். என்னதான் பல வழிமுறைகளை பின்பற்றி பாதுகாத்து வைத்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான். எனவே உடனுக்குடன் சமைத்து உண்பதே நம் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாகும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்கிறார் வள்ளுவர். அதாவது உடலுக்கு எது பொருத்தமான உணவோ அவற்றை தேடி உண்டால் நாம் நோயின்றி நீண்டநாள் வாழலாம் என்பது இதன் பொருளாகும். வலிமையான உடலே நோயில்லாத சமுதாயத்தை உருவாக்கும். 1000 வேலைகள் செய்ய எண்ணற்ற மென்பொருள்கள் வந்தாலும் நம் உடலின் ஆற்றலுக்கு உணவுதான் எரிபொருள். அத்தகைய எரிபொருளை மிக சரியான அளவில் சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். உணவு பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் பசியை எதிர்த்து போராடுவதற்கும் உணவு பற்றாக்குறையை தடுப்பதற்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சத்தான உணவு பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் அவற்றை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் உலக உணவு பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மேலும் பாதுகாப்பான உணவை உட்கொள்வதன் மூலம் உடல்நலம் மற்றும் உயிர் வாழ்வதற்கு தேவையான சத்துக்களை பெறலாம். உணவு பரப்பும் நோய்கள் மற்றும் பிற உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதிலிருந்து நம்மை பாதுகாத்திடலாம். எனவே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு பாதுகாப்பான உணவு மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்து வலிமையான உடலை நோயில்லாத சமுதாயத்தை உருவாக்கும் என்று கூறி நீங்கள் இதுகாரும் கேட்டறிந்த உணவு பாதுகாப்பு தினத்தின் கருத்துக்களை இதோ ரத்தின சுருக்கமாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன். வாழ்வதற்காக உணவு உண்ட காலம் போய் உண்பதற்காக வாழ்கின்ற காலம் வந்துவிட்டது. உணவில் சுவை இருப்பதெல்லாம் நல்லதுதான். ஆனால் சுவையான உணவு எல்லாமே நல்லதல்ல. மாரடைப்பை உண்டாக்கும் பரோட்டாவின் சுவையை அறிந்த அளவிற்கு நீண்ட ஆயுளை தரும் பழைய சோற்றின் அருமையை அறிந்திருக்கவில்லை. அவ்வாறே அறிந்திருந்தாலும் அள்ளி சாப்பிட கௌரவம் விடவில்லை. பாதுகாப்பான உணவை உட்கொள்ளுங்கள் என்று சொல்வதை நாம் தவறாக புரிந்து கொண்டோமோ? அதனால்தான் நாம்
அட்டைப்பெட்டியிலும் பாலித்தீன் பாக்கெட்டுகளிலும் அடைத்த உணவுகளை சாப்பிடுகிறோமோ? பாதுகாப்பான உணவு என்பது உடலுக்கு எந்த விளைவுகளையும் தீங்கையும் ஏற்படுத்தாததே. நாம் சுவைக்கு அடிமையானதிலிருந்து நோயை சுமக்க வேண்டியதாயிற்று. நம் முன்னோர்கள் ஒவ்வொரு வேளையும் விருந்து சாப்பிட்டனர். ஆனால் நாமோ மருந்து சாப்பிடுகிறோம். உணவு உண்ட பின் நம் தாத்தா பாட்டி வெற்றிலை போட்டார்கள். நம் அம்மா அப்பாவோ மாத்திரை போடுகின்றனர். இன்னும் பல மனிதர்கள் நடமாடும் மெடிக்கல் கடையாகவே அலைகின்றனர். உணவு என்பது நம்மை பொறுத்தவரை பசியை தீர்க்கும் ஒரு திடப்பொருள் அல்லது ஒரு திரவப்பொருள், அவ்வளவுதான். உடல் ஒரு கோவில் என்றால் உயிர் ஒரு தெய்வம் என்றால் அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யும் பொருள்தான் உணவு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. உணவே ஆயுளை தீர்மானிக்கிறது. உணவே ஆனந்தத்தை தீர்மானிக்கிறது. உணவே சுகத்தை தீர்மானிக்கிறது. உணவே எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. உணவே குணத்தை தீர்மானிக்கிறது. உணவே வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. 100% பாதுகாப்பான உணவு என்பது இல்லை இவ்வுலகில் தாய்ப்பாலை தவிர. நமக்கு தெரியாமல் கலப்படம் செய்யப்பட்ட, செயற்கை உரமிடப்பட்ட, கெமிக்கல் தெளிக்கப்பட்ட விஷ பொருட்களே தெருக்கடை எங்கும் விற்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது விஷம் என்றே தெரிந்தும் நாம் அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடலாமா? இருகரம் கூப்பி யமனை கூப்பிடலாமா? இனியாவது சுவையறிந்து சாப்பிடாமல் சுகமறிந்து சாப்பிடுவோம். நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்ந்திடுவோம் என்று கூறி உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் வாழ்த்துக்களை அனைவருக்கும் கூறி என்னுடன் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.